வணக்கம். சரி. இந்த நெட் கொஞ்சம் ஆர்வமாகின்றது. குறைவாயிருச்சு. வணக்கம். வணக்கம் பாருங்கள். ஆரம்பிங்கள். ஆமா. வணக்கம் வாணி, வணக்கம் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும், ஒருங்கு சிலை வலியுறுத்தும் ஆண்டு 2026 மாண்பு மற்றும் மேன்மையான உறவுகள் மாசம் ஆடி மாசம் அதை நினைத்துக் கொண்டு இன்று பகுதி 2 கண்டுபிடி என்று லண்டன் ரேடியோ பாமுகத்தில் இணைய இணைய வழி அல்ல வழியாக கண்டுபிடி என்ற நிகழ்வில் பங்கு பெற்றி சிறப்பிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் ஒருவர்கிட்ட நான் கேட்பேன் கூட பேரெல்லாம் முதல் தாங்கும். முதலாவது யார் வர போறீங்க? பேரை தாங்கும். முதலாவது ஜெயமலர். ஜெயமலர் ஜெயம். இரண்டாவது நவுலவதி. மூன்றாவது பத்மினி. பத்மினி. நான்காவது வாணிமோகன். வாணிமோகன். ஐந்தாவது நேவிஸ் பிலிப்ஸ். நேவிஸ் பிலிப்பா. ம். ஆறாவது நான் செல்வி நித்யானந்த். அவ்வளவு பேரும் நான் தொடங்குறேன்னா முதலாவது ஜெயமலர் ஜெயமா கேக்குதா? ஆமா கேக்குது. கேக்குதா ஜெயமலர் ஜெயம்? கேக்குது. ஆனா உங்களை கொஞ்சம் பிந்தி வாரபடியே தான் நீங்க திருப்பி திருப்பி கேக்குறீங்க. உங்களோட நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா சரியான. அதால நீங்க கேக்குதான்னு கேக்குறேன். சரி. அதி உயர்ந்த நிலையில் இருப்போரை இப்படி சொல்வார்கள். அதி உயர்ந்த நிலையில் இப்படி இருப்பதை இப்படி கூறுவார்கள். மரம் ஒன்றின் பேரும் கேட்க இல்லை. உங்களோட இது விட்டு விட்டு தான் வருது. கொஞ்சம் முகமும் தெரியல. நீ கொஞ்சம் வெளியில போங்களே இந்த ரூம். முகம் முக்கியம் இல்லத்தானே, குரல் தானே முக்கியம். குரலும் வருது இல்ல, விட்டு விட்டு தான் வருது. ஒன்றும் என்ன கேட்ட உயர்ந்ததை மட்டும் அதி உயர்ந்தன்னு சொன்னவர் மிச்சம். கொஞ்சம் வெளியில போய் பாருங்க ஜனார்சன் அவர்களே. சில வீட்டுக்குள்ள கஷ்டமா இருக்கலாம். பிரச்சனை இல்ல இருந்தது அதே மாதிரி. சரியா தம்ப போதும் அன்றைக்கு. பயங்கர வெயிலா கிடக்கு. யார விட்ட இந்த தட்டு? வேற எங்கேயோ கருக்கடை தோண்டி. வேற எங்க கருக்கடை தான். கசாப்பு கடை ஆரம்பம். எலும்பு போட்டு போட்டது. கண்ணும் கண்கொத்தி பாம்பு மாதிரி இருப்பீங்க. என்னதான் சத்தம் வந்தா கேப்பம் தானே. மியூட் பண்ணி போட்டு எலும்புகளை கொத்துங்க. அவருக்கும் அவசரமா சாப்பாடு கொடுக்கணும், மிஞ்சால இதுவும் பார்க்கணும். அதுக்கு மியூட்ல விட வேண்டியது. அதுதான் நான் வெண்டிக்காய் கறி சமைக்கிறேன். அது கொஞ்சம் சட்டியில கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் சட்டியில தட்டக்கூடா கரண்டிய. வெண்டிக்காய் வேற டெலிகேட் தானே, அப்ப மெல்ல மயில சமைக்கும். அம்மா சொல்லுவா அப்ப இப்படி கையில வச்சு தட்டணுமாமன்ட்டு. கரண்டியால தட்டக்கூடான்னு சொல்லுவா சட்டியில. சட்டியில தட்டுனா சட்டி உடைஞ்சு போனா என்ன செய்யற? அங்க மண்சட்டி தானே. அதான் கேட்டதுக்கு காரணம் இல்ல தானே. அதான் அப்படி தட்டக்கூடாது. அது வீட்டுக்கு சரியில்லை. அதான் மண்சட்டி உடைஞ்சு மண்சட்டி உடைஞ்சு போயிரு. அம்மா கீரை சுண்டியே நடுவால போயிருக்கும். எவ்வளவு சட்டி உடைஞ்சு. வாணி ஒரு நாள் நேரிய கண்ட நாங்க பக்கத்து வீட்டு மனுஷி கீரை கடைகிறா, கீழே அப்படியே சட்டி வட்டமா கீழே போடுது. என்ன இது தண்ணிய காணுன்னுட்ட. அது அங்கால சட்டி கீழாலே இந்த வாணி எங்கட வீட்டுல நடக்கிறது. அந்த கரண்டில சமைக்கிற சட்டியல் இருக்குதானே.
அவன் மியூட் வரையில் அதை வாங்கி வைக்கிற சட்டிகள் எல்லாத்தையும் போட்டு கிண்டு 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 அந்த மரப்பலகையால் கிண்டி கிண்டி நடுவுக்குள்ளே நான் அன்றைக்கு ஒரு 6 சட்டி கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி கொண்டே குப்பாளையை கட்டி போட்டு போட்டு விட்டுட்டு ம். எங்கட பார்த்தா தனக்கு தெரியாதுன்னு சொல்லப்பட்டுச்சுது. ஓகே திருப்பி இருக்க கேளுங்க ஜெயாக்கா. மியூட் இல்லை இது. இல்ல நியூட் எடுத்துட்டு சத்தம் வருது. நேற்றுக்கெல்லாம் நல்லா தானே இருந்தது. காலமே சிந்தனை சொல்லிக்கே நேற்று இருக்கிறவ இன்றைக்கு நல்லா இருப்பினோம்னு சொல்லலாமோ. காத்து வீசுதோ? இருக்கு அங்க காத்து தானே நீ எல்லாருக்கும் காத்து வீசுது. ம். இந்த எங்களுக்கு நாங்கள் செயற்கை காத்துக்கு பேனை போட்டுட்டு இருக்கிறோம். ஞானரசு அவர்கள் என்ன செய்வோம் இப்படியே நேரம் போகுதானே. ஓம்பாணி பொறிச்சல் இருக்கு, தினக்கவி இருக்கு, சுவேர்சினி கொடுக்கணும், செய்தி இந்த இருக்கு, செய்தியை போடுங்க மறந்துடாமல் வீணா விடிய செய்த போட்டு விட்டேன். போடணும். வியட்நாமில் வாணி இந்தியா அவ படகுல சுற்றுலா படகுல சென்று இந்த கடந்த வார கடைசியில 15 பேருக்கிட்ட செத்து செய்து பாவங்கள் என்ன. எத்தனை மணிக்கு வாணி? எத்தனை மணிக்கு? எது ஃபுட்பால் மேட்ச் எத்தனை மணிக்கு இருக்கிறேன்? ஃபுட்பால் மேட்ச் தெரியல இரவுக்கு நான் பார்க்க இல்லை. இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு இங்கிலாந்து இருக்கு, இன்றைக்கு பிரான்ஸ், நாளைக்கும் இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. 9 மணிக்கு என்ன? இதே 9 மணிக்கா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. எதாவது பிரான்ஸும் ஸ்பெயினும். ஸ்பெயினும். ஓகே. நாளைக்கு இங்கிலாண்டும் அர்ஜென்டினா. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சமைச்சு ரெடியா இருங்கோ. ஞாயிற்றுக்கிழமை நேரத்தோட வரும்பாக்குவேன். 9 பகலோ தெரியும். அதே மாதிரி வேலைக்கு வருமோ? ஆமா நல்லது. வெள்ளான வந்து அல்ல இரவோ தெரியாது, தெரியாது. அவங்க எல்லாரும் பாக்குறதுக்காக கொஞ்சம் இதாத்தான் வைக்கிறேன், கொஞ்சம் முன்னுக்கு தான் வருமா நினைக்கிறேன். தெரியாது. இல்ல இல்ல அன்றைக்கும் லண்டன் இது முடிய 1 மணி ஆச்சு. 1:30 கிட்ட பாப்புச்சு. அப்புறம் இமெயில பார்த்துட்டு ஏதாவது வேலைக்கு கொஞ்சம் லேட்டா வருவாங்க வாருங்கன்னு போடுவாங்கண்டா. இல்ல போடலையா வண்டி டைமுக்கு தான் ஓடும். ஆனா பிள்ளைகளுக்கு லேட்டா ஸ்கூல் வர சொன்னதான் பாருங்க. அது திரும்பி 3 மணிக்கு அர்ஜென்டினா மேட்சும் இல்லோ. மணிக்கு லண்டன் நான் முடியவே 1:30 போயிட்டுது. ஞானரசு செய்ய முடியுமா அன்றைக்கு? ஒன்னும் விளங்கல. இல்ல எப்படி செய்யல, அது நேற்று கஷ்டம். வீணாக்காமல் தரவு விளங்காமலும் பதில் சொல்லல தானே. நாளைக்கு சொல்லுங்க, டைம் இருக்குது. அது தெரியாது, நான் நாளைக்கு கரண்டி கொடுக்க மாட்டேன். நாளைக்கு டைம் இல்லை, என்ன டைம் இருக்கு? நாளைக்கு 2 நிகழ்ச்சி இருக்குது. வாரக்கிழமை செய்யட்டும். தவித்து கொள்ளுங்க யாரசவர்களே. 12 மணியா போச்சு. நானும் பதிவிலையும் போகுது சார். நாங்கள் சின்ன கவியோட சொல்லும். ஜெயராஜ் நீங்க அடுத்த கிழமை செய்து கொள்ளுங்கள். உங்கள் பக்கம் இப்படி இதா இருந்தால் கஷ்டமா இருக்கு செய்யறதுக்கு. நன்றி, வணக்கம். இன்றைய நாளுக்கான பாம பொருட்களை தாங்க.